ஒரு நாட்டில் அரசர் ஒருத்தர் நல்லாட்சி செஞ்சுட்டு வந்தார். அவரோட ஆட்சியில் மக்கள் செல்வ செழிப்போடவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அரசரோட அமைச்சர்கள் அவருக்கு சரியான முறையில் மக்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லியும் அதை தீர்க்கவும் ஆர்வம் காட்டினாங்க. அரசருக்கோ ஒரே ஒரு குறை, நமக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு. முதுமை காலம் நெருங்க நெருங்க அவருக்குள்ள கவலைகள் வர தொடங்குச்சு. தனக்கு பிறகு நாட்டை ஆள்றதுக்கு வீரமிக்க ஒருத்தர் தேவைன்னு உணர்றாரு. அதுக்காக தனது அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை செய்கிறாரு. அப்படி ஆலோசனை செஞ்சதில் ஒரு போட்டி வைத்து இளவரசரை தேர்ந்தெடுக்கலான்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அதன்படி ஒரு சின்ன குளத்தை வெட்டி அதில் விஷஜந்துக்களை போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த குளத்துக்குள்ளே குதித்து யார் ஒருத்தர் மேலே வர்றாரோ அவரே நம்மளோட இளவரசருன்னோ, அரசர் அவருக்கு தன்னோட மகளை மணமுடிச்சு தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவாருன்னோ போட்டிக்கான விதிமுறைகளை சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் அறிவிப்பு ஓலைகளை அனுப்பி வைக்கிறாரு அரசர். அரசரோட மகள் அந்த நாட்டிலேயே ரொம்ப பேரழகு மிகுந்தவங்களாக இருந்தாங்க. அதனால் அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு பல நாட்டு இளவரசர்களும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அறிவிப்பை பார்த்ததும் மேலும் உற்சாகப்பட்டு அரசர் வச்ச போட்டியில் பங்கேற்க விருப்பம்னு பதில் ஓலையும் அனுப்புனாங்க. போட்டிக்கான நாளும் வந்துச்சு. ஒரு பெரிய மைதானத்தோட நடுவில் நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களோட புதிய இளவரசரை பார்க்க மிகுந்த ஆவலோடு திரண்டு இருந்தாங்க. அந்த மைதானத்தோட நடுவில் சுமார் 600 அடி நீளத்துக்கும் 500 அடி அகலத்துக்கும் 100 அடி ஆழத்திலையும் பெரிய அளவில் குளம் ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. குளத்தை சுற்றியும் பாதுகாப்பு வீரர்களை நிற்க வச்சுருந்தாங்க. அதில் தண்ணீர் நிரப்பி விஷ ஜந்துக்களையும் விட்டுருந்தாங்க. எது கிடைச்சாலும் அப்படியே விழுங்குற முதலைகள் அப்பப்போ தலையை வெளியே காட்டிட்டு இருந்தது. மக்கள் அந்த ஜந்துக்களை பார்த்து பயந்தாங்க. அரசன், அரசி, அவர்களோட மகள் மூவரும் மைதானத்தில் முன்பக்கம் போடப்பட்டிருந்த மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. கூடவே அரசரோட அமைச்சர்களும் இருந்தாங்க. புது இளவரசருக்கான கிரீடம் ரொம்பவே அழகாக உருவாக்கப்பட்டு ஒரு பட்டு துணி மேலே எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு உயரமான தூண் மேலே வச்சுருந்தாங்க. இளவரசர்கள் எல்லோரும் தங்களோட படைகளை கூட்டிக்கிட்டு ஆரவாரத்தோட போட்டி போட்டுட்டு மைதானத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. வந்த இளவரசர்களில் பல பேர் பசியோடு அலையிற விஷஜந்துக்களை குளத்தில் போட்டிருந்ததை பார்த்துட்டு 10 அடி தூரத்துக்கு முன்னாடியே திரும்பி போயிட்டாங்க. இதை பார்த்த அரசருக்கு மேலும் கவலையாக இருந்தது. திடீர்னு மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட சத்தம் போடுறாங்க. அரசனும் அரசியும் நிமிர்ந்து மக்களை பார்க்குறாங்க. ஒருத்தர் மட்டும் குளத்தை நோக்கி முன்னாடி வந்து நிற்கிறாரு. மக்கள் எல்லோரும் முன்னாடி போன்னு கோஷம் போடுறாங்க. அவர் குளத்துக்குள்ளே குதிக்க போகிறதுக்கு முன்னாடி அரசர் அப்படியே நில்லுன்னு கட்டளை போடுறாரு. மக்கள் எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. அரசருக்கு என்னாச்சு, போட்டியை எதுக்கு நிறுத்த சொல்கிறாருன்னு அமைச்சர்களுக்கும் மக்கள்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. போட்டி முடிந்து விட்டது, நமக்கான இளவரசர் கிடைத்து விட்டார் அப்படிங்கிறாரு அரசர். இதை கேட்ட அரசிக்கோ கோபம். போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே எப்படி இவர் தான் நம்ம இளவரசர்னு முடிவு பண்ணீங்க? போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியம் இல்லை, பங்கேற்கிறது தான் முக்கியம். எல்லோரும் பங்கேற்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க. ஆனால் தன்னம்பிக்கையோட போட்டியில் பங்கேற்றதுனால தான் இவரை தேர்வு செஞ்சேன். எனக்கு தெரியும் அந்த குளத்தில் குதிச்சா யாராலையும் உயிரோட வெளியே வர முடியாது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அரசியோ அரசரோட விவேகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வெற்றியோ தோல்வியோ போட்டியில் பங்கு பெறாமல் நம்மளாவே முடிவு செய்யக்கூடாது. இதே போல நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.